குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஜார்க்கண்ட் மாநில புதிய முதல்வராக பதவி ஏற்க ஹேமந்த் சோரன் உரிமை கோரியிருக்கிறார். இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம். தொடர்பான மேலதிக தகவலை பதிவு பண்ணலாம். ராஜா வணக்கம். நடந்து முடிந்த ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்று இருக்கிறது. மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. 81 உறுப்பினர்களை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டமன்றத்தில் ஹேமந்த் சோரன் தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணி 56 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை மீண்டும் தக்க வைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பு இந்த இந்தியா கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஜார்க்கண்ட் முதல்வராக ஹேமந்த் சோரன் தற்போது சட்டப்பேரவை தலைவராக மீண்டும் தேர்வு எடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தற்போது இவர்கள் ஆளுநரை சந்திப்பதற்காக ராஜ்பவனுக்கு சென்றிருக்கிறார்கள். ராஜ்பவனில் ஆளுநர் சந்தோஷை சந்தித்து ஹேமந்த் சோரன் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு ஜார்க்கண்டில் மீண்டும் ஆட்சி அமைக்க கோரி உரிமை கூறியிருக்கிறார். அதே போல் நவம்பர் 28ஆம் தேதி இந்த பதவியேற்பு விழாவானது நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பதவியேற்பு விழாவிற்கு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி உள்ளிட்ட தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் பல்வேறு அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற பல்வேறு விசாரணைகளுக்கு ஹேமந்த் சோரன் சிக்கி சிறை சென்ற பிறகு திருப்பி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி இருக்கிறதால் அவர்கள் இதை மிக பெரிய வெற்றியாக கொண்டாடுகிறார்கள். மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட காரணமாகவும் இந்த பதவியேற்பு விழா கோலாகலமாக கொண்டாடப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.